சொர்க்கம் செல்லக்கூடிய நம்மிடம் இது அகற்றப்பட்டு பின்புதான் உள்ளே நுழைவோம். மறுமை நாளிலே ஒரு பாலம் ஒன்று இருக்கும். அந்த பாலத்தை கடந்துதான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். அந்த பாலத்தை கடந்தவருக்கு இது அப்புறப்படுத்தப்பட்டு பிறகுதான் அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். புகாரிலே 6535வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. அந்த பாலத்தை கடந்து விட்டவர்கள் சொர்க்கத்திற்கு முன் உள்ள சிறிய பாலத்தில் நிறுத்தப்பட்டு உள்ளங்களில் நிறைந்துள்ள குரோதங்கள் அகற்றப்பட்டு மனம் தூய்மையானவர்களாக சொர்க்கம் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதாவது இறை நம்பிக்கையாளர்கள் நரகத்தின் பாலத்திலிருந்து தப்பித்து வரும்போது அங்கு சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையே உள்ள ஒரு பாலத்தில் தடுத்து நிறுத்தப்படுவார்கள். அங்கு உலகில் வாழ்ந்தபோது அவர்களுக்கிடையே நடந்த அநீதிகளுக்காக சிலரிடமிருந்து சிலர் கணக்கு தீர்த்து கொள்வார்கள். இறுதியில் அவர்கள் மாசு நீங்கி தூய்மையாகி விடும்போது சொர்க்கத்தில் நுழைய அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும். அவர்கள் சொர்க்கத்தில் உள்ள தம் வசிப்பிடத்தை உலகத்தில் இருந்த அவர்களின் இல்லத்தை விட எளிதாக அடையாளம் கண்டு கொள்வார்கள். மேலும் அவர்கள் இவ்வுலகில் ஒருவரின் மீது ஒருவர் கொண்டிருந்த நம் மனதிலே இருக்கக்கூடிய குரோதங்கள் அவர்களின் இதயத்திலிருந்து அகற்றிவிடுவோம் எனும் திருக்குரான் 7வது அத்தியாயம் 43வது வசனத்தை ஓதிவிட்டு இதற்கு விளக்கமாக இந்த ஹதீஸை அறிவித்தார்கள். ஆக நம் மனதிலே இருக்கக்கூடிய குரோதங்கள் அகற்றப்பட்டுதான் நாம் சொர்க்கத்தில் எந்த ஒரு குரோதமும் இல்லாமல் பகையும் இல்லாமல் நாம் உள்ளே நுழைவோம். அங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் குரோதங்கள் அகற்றப்படும்.